இஸ்லாமிய பெண்ணுக்கு முதல் இடம் கொடுத்ததில்லை. எங்க தலைவர் ஆட்சி தொடங்கி அன்றே எம்மா நீ பிறந்ததே 86ல் தான். 97ல் நீ 11 வயசு பாப்பா. இந்தியாவிலே முதல் பெண் ரசிகைன்னு பட்டம் வாங்கிட்டு கம்பீரமா வந்தாங்களாம். ஏன்னா பொய்யை தவிர எதுவுமே பேசக்கூடாது முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா? இவனுங்க தன்னை ஒரு பெரிய அரசியல்வாதியாக காமிச்சுக்கிறதுக்காக நாங்கள் தலைவரோட 25 வருஷமா டிராவல் பண்றோம், 30 வருஷமா டிராவல் பண்றோம் பானுங்க. உண்மை என்னன்னு பார்த்தா 8 வயசு 10 வயசுலேருந்து இவனுக்கு லிஸ்ட்டில் செத்துக்கிறானுங்க. வீட்டில் இவங்க டவுஸ்ரோ டான்ஸ் ஆடுறதுலாம் இவனோட அரசியல் ஹிஸ்ட்ரியில் செத்துக்கிறானுங்க. என்னமோ உங்க அண்ணன் தான் முஸ்லீம் பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து புரட்சி பண்ண மாதிரிலாம் பேசக்கூடாது. திமுகவில் ராஜ்யசபா எம்பி சல்மா மேடம் இருக்காங்க. இப்போ திமுகவில் இருக்க நிலோஃபர் கஃபீல் அதிமுக பீரியட்ல அமைச்சராகவே இருந்தாங்க. உங்களை எதிர்த்து போட்டிட்ட நாம் தமிழர் வேட்பாளர் கூட ஒரு முஸ்லீம் பெண் தான். உங்க அண்ணன் உங்களுக்கு கட்சியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததெல்லாம் எல்லா முஸ்லீமுக்கு பெருமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது அப்படியே பிஜேபியோட டாக்கிங் பாயிண்ட்ஸ். நாங்கள் ஒரு தலித் பெண்ணை பிரசிடென்ட் ஆக்கிட்டோம் பாருங்க. ஆனால் அவங்கள புது பார்லிமெண்ட் ஓப்பனிங்கும் கூப்பிட மாட்டானுங்க, இந்த ராம் மந்திர் ஓப்பனிங்கும் கூப்பிட மாட்டானுங்க. ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு நாங்கள் அந்த கம்யூனிட்டிக்கே ஹெல்ப் பண்ணிட்டோம்